சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் 24:31, ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. வீடு, ஒட்டகம், இடம் மூணு நான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். யாருக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? எலியேசர் என்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவன் போன பிரயாணத்தை அவன் ஜபிச்சுட்டு தன் பிரயாணத்தை தொடங்கினான். இன்னைக்கு உங்கள் லைஃப்ல ஜெபம் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு தொடங்குங்க. ப்ரே பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாளுக்குள்ள பிரயாணம் ஜெயமாய் மாறும். அப்படிதான் எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரனா இருக்கிற, ஊழியக்காரனா இருக்கிற, உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிற மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு தொடங்கினான். ப்ரே பண்ணிட்டு தன்னுடைய நாளை தொடங்கினான். அந்த நாள் போன பிரயாணம் அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. பிரயாணத்தை கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க செய்தார். எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க ஆண்டவர் எஜமான் இந்த எலியேசரை அனுப்புகிறார். ஆபிரகாமா இருக்கிற ஆண்டவன் தன்னுடைய ஊழியக்காரனா இருக்கிற எலியேசரை, வேலைக்காரனை அனுப்புகிறான் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்க. உங்க மகளுக்கு பொன் பார்க்க கண்ட ஆட்கள் நீங்க அனுப்ப மாட்டீங்க. நம்பிக்கைக்குரிய உண்மையுள்ள சரியான ஆளை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய உண்மையுள்ள சரியான ஒரு வேலைக்காரனை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலையில, தொழில நம்பிக்கைக்கு உண்மையுள்ள ஒரு நல்ல வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் மற்ற உங்க எஜமானுக்கு நம்பிக்கைக்குரிய உண்மையுள்ள வேலைக்காரரா நீங்க இருந்திருக்கிறீங்களா? இதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த எலியேசர் தன்னுடைய பிரயாணத்தை ஆண்டவர் அவனுக்கு வெற்றியாய் வாய்க்க செய்கிறார். போன பிரயாணம் ஜெயமாகி அவனுக்கு எந்த பெண்ணோ அந்த பெண்ணுடைய வீட்டாரே ஆண்டவர் டைரக்ட் பண்ணி நடத்தி அவர்கள் அவனுக்கு சொல்கிறார்கள், உமக்கு வீடு, ஒட்டகம், இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் உங்கள் பிரயாணம் சக்சஸா இருக்கும். உங்க பிரயாணத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணுவார். இன்னைக்கு நைட்டு நீங்க படுக்கும்போது, இன்னைக்கு மார்னிங் நான் எழும்போது என்னெல்லாம் சொல்லி ஜெபித்தேனோ, வேண்டிக் கொண்டேனோ, என் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்தார் என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடக்கும். ஸோ இன்னைக்கு இந்த நாளுக்குள்ள பிரயாணத்தை கர்த்தர் சக்சஸ் பண்ணுவாராக. அது வேலைக்கு போயிட்டு வர காரியமா இருக்கலாம், தொழிலுக்கு போயிட்டு வர விஷயமா இருக்கலாம், ஊழியத்துக்கு போயிட்டு வர விஷயமா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு ஜெபத்தோடு தொடங்குங்க. சில நேரங்கள்ல இந்த நாளுக்குள்ள பிரயாணத்துல இடையில நிறைய தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். பட் ப்ரே பண்ணிட்டே இருங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது எசப்பா 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 அப்படின்னு மனம் திறந்து கூப்பிட்டு சொல்லி பாருங்க. அடுத்த நொடி பொழுதே காணல் நீர் போல அந்த பிரச்சனையை நீக்கி போடுகிறதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புவார். இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறது. எசப்பாவுடைய கரம் உங்களை தொடுகிறது. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வியாதி பலவீனங்களை மாற்றுகிறார். இந்த நாளுக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பிரயாணத்தை நம்முடைய பிள்ளைகள் தொடங்குறார்களோ, ஈஸ்டோ, வெஸ்டோ, நார்த்தோ, சவுத்தோ, wherever they go, Lord be with them. Let them see the success in their journey. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வெற்றியை காண்கிற ஜெயமா இருக்கட்டும். இந்த நாள் முடியும் பொழுது தங்களுடைய படுக்கைக்கு வந்து உறங்கும் பொழுது சந்தோஷத்தோடு, நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ள எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்களே என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடக்கட்டும். ஹாஸ்பிட்டல் யாரெல்லாம் படுத்திருக்கிறாங்களோ சுகம் உண்டாகட்டும். வியாதி பலவீனங்கள் இயேசு நாமத்தில் நீங்கட்டும். இந்த நாள் இதெல்லாம் செய்யணும் நீங்க இன்னைக்கு திட்டமிட்டிருப்பீங்களே, அந்த திட்டங்கள் எல்லாம் என் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்யும்படிக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு ஜெயமாய் வாய்க்க செய்வார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது. வானம் திறக்கப்படுகிறது. யாரெல்லாம் இந்த காலையில உட்கார்ந்து இந்த ஜெபத்தை அட்டன் பண்றீங்களோ, பாக்குறீங்களோ, மிராக்கிள் ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் நேம். போற காரியம் ஜெயமா இருக்கணும், போற காரியம் சக்சஸா இருக்கணும், போற காரியங்கள் எதுவும் தோல்வியோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில நேரங்களில் நீங்க போற விஷயம் தடை ஆகி போச்சுன்னா, ஐயோ ஏன் தடையாச்சுன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தடை ஆனாலும் எனக்கு சித்தம் இல்லாததை நான் தடை பண்ணி போடுறேன், எனக்கு சித்தமானதை நான் கொண்டு வரேன், அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிற மகனே மகளே என்ற ஒரு அர்த்தத்தோடு அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வார்த்தையை. அற்புதம் நடக்கட்டும், வியாதி சுகமாகட்டும், பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you.
Have a blessed day. God bless you.